அனைத்து கோயில்களிலும் அறங்காவலர் குழுக்களை நியமிக்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு 6 மாத கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு என்ன? வணக்கம். இந்து கோயில்களை நிர்வகிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அறங்காவலர் குழு அமைக்க கோரி இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் இந்து தர்ம பரிஷத் அமைப்பு சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி AS போபண்ணா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த விசாரணையின் போதே இந்த மேல்முறையீடு மனு தொடர்பாக தமிழக அரசு ஒரு விரிவான பதில் என்பது தாக்கல் செய்கிறது. அதில் தமிழகத்தில் சுமார் 37,145க்கும் மேற்பட்ட கோயில்களில் அறங்காவலர் குழுவை நியமிக்க வேண்டியுள்ளது என்றும், அவற்றில் 18,806 கோயில்களில் அறங்காவலர் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 18,339 கோயில்களை நிர்வகிக்க அறங்காவலர் குழு நியமனம் பணி தொடங்கியுள்ளதாகவும், இதற்காக பெறப்படும் சுமார் 4 லட்சம் விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. அதனை அனைத்து கோயில்களிலும் நிர்வகிக்க அறங்காவலர் குழு நியமிக்க சிறிது காலம் பிடிக்கும் என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முதலில் 3 மாதத்திற்கு அவகாசம் அளித்த உச்சநீதிமன்றம் 6 மாதங்களுக்குள் இந்த அறங்காவலர் நியமனம் தொடர்பான பணிகளை முடிக்க வேண்டும் வசதியாக தமிழ்நாடு அரசுக்கு அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த மனு மீதான விசாரணையை 6 மாதத்துக்கு தள்ளி வைத்துள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.